வணக்கம். இன்றைய மாவட்ட செய்திகள். சுதந்திர தின உரையின் போது தீபாவளிக்கு நிறைய பரிசுகள் கொடுக்கிறேன்னு மரியாதைக்குரிய பாரத பிரதமர் சொன்னார். அது நவராத்திரியிலேயே அந்த பரிசு ஆரம்பிக்கப்பட்டு இருக்கிறது. நவராத்திரி இன்றைக்கு ஆரம்ப தினம். எல்லாருக்குமே ஒரு வான வேடிக்கை மாதிரி ஒரு நல்ல நிகழ்வு நடக்க இருக்கிறது. நாளைய தினத்திலிருந்து நாம் எந்த பொருள் வாங்கினாலும் நமது பாக்கெட் பைகள் நிரம்ப இருக்க போது, பாக்கெட்டும் நிரம்பியே இருக்க போகுது. ஆக பையும் நிரம்பி, பாக்கெட்டும் நிரம்பி, நம் வாழ்க்கையும் நிரம்பி, மகிழ்ச்சி நிரம்ப போகிறது. சுதந்திரம் அடைந்த காலத்துல இருந்து ஏற்றியது என்னைக்குமே இறக்கியது கிடையாது, ஏறிக்கிட்டே தான் போகும். மன்மோகன் சிங் ஆட்சி காலத்துல சாமானிய பொருட்களின் விலை கடுமையாக ஏற்றம் கண்டிருந்தது. ஆனா இன்னைக்கு ஜிஎஸ்டி மூலமாக ஒரு பிரம்மாண்டமான ஒரு வாழ்க்கையை சாமானிய மக்களின் வாழ்வில் சாதாரணவங்க கூட வீடு வாங்க முடியும், கார் வாங்க முடியும். இன்னைக்கு காரெல்லாம் 1.5 லட்சம் ரூபாய் அளவுக்கு குறைய இருக்கிறது. 3 சக்கர வாகனம் 60,000 ரூபாய் குறைய இருக்கிறது. 2 வீலர் 20,000 40,000 வரை குறைய இருக்கிறது. என் ஷாம்பு 150 120 ரூபா. எல்லாத்துலேயுமே விலை குறைந்து சேமிப்பு அதிகமாகும். மரியாதைக்குரிய நிர்மலா சீதாராமன் அவர்கள் சொன்ன மாதிரி 2 லட்சம் கோடி ரூபாய் மக்களுக்கு மிச்சமாகும். இது மக்களின் சேமிப்பாக உலா வரும். இது மிக பிரம்மாண்டமான ஒரு புரட்சி. ஜிஎஸ்டிக்குள்ள கொண்டு வர்றதற்கு மாநில அரசுகள் தான் அதற்கு ஒப்புதல் கொடுக்கல. நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். இன்னைக்கு இவ்வளவு கேள்வி கேட்குறீங்களா தம்பிங்களா? தங்கச்சி யாரும் இல்லை, அதனால சொல்றேன். டீசல் விலை எவ்வளவு குறைப்போன்னு சொன்னீங்க? 4 ரூபாயா? அவங்களோட வாக்குறுதியில் என்ன சொன்னாங்க? டீசல் விலை குறைப்போம், பெட்ரோல் விலை குறைப்போம், கேஸுக்கு 100 மானியம் கொடுப்போம். இதெல்லாம் எங்க போச்சு? ஆக நீங்க சொன்னது எதையுமே செய்யாம, ஆனா நாங்க தான் வருவோம் 200க்கு 200ன்னா நிச்சயமா 200 கிடைக்க போறது இல்லை. நீங்க வீட்டுக்கு தான் போறீங்க. அதனால அவங்க சொன்னது எதையுமே செய்யல, சொல்லாததையும் செய்து கொண்டிருக்கிறார் நமது பாரத பிரதமர். இன்னைக்கு எல்லாருக்குமே ஒரு தீபாவளி, ஒரு மறுமலர்ச்சி. இன்னைக்கு நவராத்திரி, உலக சரித்திரத்தில் இடம்பெறும் நவராத்திரி. மரியாதைக்குரிய பாரத பிரதமரின் அவர்களின் உரையை 5 மணிக்கு எல்லோரும் கேட்போம். கேட்டு மகிழ்ச்சியில் நாம் திளைப்போம் என்பதுதான். இன்றைய காலகட்டத்தில் பாஜக அதிமுக உறவு பலமா இருக்கு. இன்னைக்கு எங்க தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்கள் அண்ணன் எடப்பாடி அவர்களை சந்தித்திருக்கிறார்கள். சந்திப்புகள் தொடரும். அண்ணன் ஸ்டாலின் அவர்களின் தூக்கமின்மையும் தொடரும். அதான் எனக்கு. திருப்பூர் ரோட்டரி மற்றும் ரோட்டரேக்ட் சங்கங்கள் இணைந்து உலக அமைதியின் அவசியத்தை வலியுறுத்தி சாதனை படைக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. தனியார் செவிலியர் கல்லூரி மைதானத்தில் 37 கல்லூரிகளைச் சேர்ந்த 2950 மாணவ மாணவிகள் கலந்து கொண்ட உலக அமைதி சின்னமான புறா வடிவில் மாணவ மாணவிகள் நின்றனர். நிகழ்ச்சியை ரோட்டரி சங்க கவர்னர் தனசேகர், ரோட்டரேக்ட் சேர்மன் ராஜலட்சுமி துவக்கி வைத்தனர். உலக அமைதியின் அவசியத்தை வலியுறுத்தி வெள்ளை நிற புறாக்களை பறக்கவிட்டனர். இந்நிகழ்வினை இந்தியன் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ், எலைட் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் மற்றும் இன்டர்நேஷனல் பிரைட் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் உள்ளிட்ட அமைப்புகள் அங்கீகரித்து சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன. திருப்பூர், ஈரோடு, கோவை, நீலகிரி ஆகிய மாவட்டங்களைச் சேர்ந்த ஏராளமான மாணவ மாணவிகள் பங்கேற்றனர். உலக அமைதி சின்னம் புறா வடிவில் மாணவிகள் நின்றது கழுகு பார்வை காட்சியில் மெய்சிலிர்க்க வைத்தது. நீலகிரி கூடலூர் ஓவேலி பகுதியில் 12 பேர் உயிர்களை பறித்த ராதாகிருஷ்ணன் காட்டு யானையை பிடிக்கும் பணி கடந்த செப்டம்பர் 16ஆம் தேதி தொடங்கியது. கூடலூர் வன அலுவலர் வெங்கடேஷ் பிரபு தலைமையில் 4 முதுமலை கும்கி யானைகள், 105 வன ஊழியர்கள் மற்றும் போலீசார் என மொத்தம் 140 பேர் இந்த பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். யானையை மயக்க ஊசி செலுத்தி பிடித்த பின் மரக்கூண்டில் அடைத்து சாந்தப்படுத்தி பின்னர் வனப்பகுதியில் விட தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இதற்காக யூகலிப்டஸ் மரங்களை பயன்படுத்தி கூண்டு அமைக்கும் பணி நேற்று துவங்கியது. ஜேசிபி, கிரேன் மற்றும் வளர்ப்பு யானைகள் உதவியுடன் கூண்டு தயாரிக்கும் பணி விறுவிறுப்பாக நடைபெற்றது. இன்று முதுமலை புலிகள் காப்பகம்,
அபயாரண்யம் யானைகள் முகாமில் மரக்கூண்டு அமைக்கும் பணி நிறைவு பெற்றது. இனி ராதாகிருஷ்ணன் காட்டு யானை மயக்க ஊசி செலுத்தி பிடிக்கப்படும், பின்னர் பாதுகாப்பாக வனப்பகுதியில் விடப்படும் என வனத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். தற்போது ஃபாரஸ்ட் ஆபீசர்ஸ் மற்றும் வெட்டினரி டாக்டர்கள் யானைக்கு மயக்க ஊசி செலுத்த தேவையான ஆயத்த பணிகளில் ஈடுபட்டுள்ளனர். சேலத்தில் இன்று காலை அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமியுடன் தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் சந்தித்து பேசினார். அவருடன் பாஜக மேலிட பொறுப்பாளர் அரவிந்த் மேனன், துணைத் தலைவர் ராமலிங்கம், மாநில நிர்வாகி வினோத் செல்வம் மற்றும் நிர்வாகிகள் இருந்தனர். தம்பி விஜய் இப்போதான் கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க. கூட்டம் வருது வச்சு திமுகவுக்கு எங்களுக்கு தான் போட்டி அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லக்கூடாது. அதுக்கு தேர்தல் வரணும், கேண்டிடேட்லாம் போடணும், கேண்டிடேட்லாம் ஒழுங்கான கேண்டிடேட்டை போடணும், அதுக்கெல்லாம் பொறுப்பாளர்களை போடணும், மக்கள் ஓட்டு போடணும். அதுக்கு பிறகு தான் சொல்ல முடியுமே தவிர ஜோசியம்லாம் சொல்ல முடியாது. நிச்சயமாக ஓட்டு, அதாவது உங்களுக்கு ஓட்டு போடும்போது ரொம்ப டிஃப்ரென்ஸ் தெரியும். நீ ஒரு கேண்டிடேட்டாக இருந்து நீங்கள் போயிட்டு இருக்கும்போது, வேனில் ஏறி போயிட்டே இருக்கும்போது அந்த மக்களுடைய சிக்னிஃபிகன்ஸ் சைகைகளை பார்த்தாலே நமக்கு தெரியும் எது ஓட்டாக மாறும், எது ஓட்டாக மாறாது. நீங்கள் மதிப்புக்குரிய பெரிய தலைவர்கள்லாம் கட்சி ஆரம்பித்து இன்றைக்கி கட்சியெல்லாம் எப்படிலாம் இருக்குங்கிறது உங்களுக்கெல்லாம் தெரியும். அதனால் ஆளுங்கட்சியில் இருந்தார் இபிஎஸ் அவர்கள் 4 வருஷம் முதலமைச்சராக நல்ல பணியாற்றினார். அவருக்கு எல்லா விஷயங்களையும் தெரியும். எத்தனை டிபார்ட்மெண்ட் இருக்குது, எப்படி வேலை செய்யணும், மத்திய அரசில் எவ்வளவு பணம் வாங்கணும், எத்தனை கோடி மக்களுக்காக சாலைகளுக்காகவும் மின்சாரத்திற்காகவும் உணவுக்காகவும் எவ்வளவு பணம் செலவாகும், எத்தனை டிபார்ட்மெண்ட் இருக்குன்னு ஒரு ஆட்சியில் இருந்தவங்களுக்கு தான் தெரியும். ஆக எதுவுமே இல்லாமல் இன்றைக்கி திடீர்னு எனக்கும் திமுக தான் போட்டி அப்படின்னு சொன்னால் அது எப்படி பொருத்தமாக இருக்குங்கிறது எனக்கு தெரியல. எங்களோடு ஒப்பிட்டு யாரையும் பேசக்கூடாது. இன்றைக்கி நாங்கள் 300க்கு மேற்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வச்சுருக்கிறோம், 1500 எம்எல்ஏக்கள் வச்சுருக்கோம். நாங்கள் மிகப்பெரிய கட்சி. எங்களோடு யாரும் ஒப்பிட்டு பேசுவதற்கு